ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டை கட்டி முடிக்க பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பது பலரின் வாழ்நாள் கனவு. ஆனால் சில சமயங்களில் கட்டுமான பணிகள் பாதியிலே நின்று போவது, நிதி நெருக்கடிகள், எதிர்பாராத தடங்கல்கள் அல்லது பிற காரணங்களால் இந்த கனவு காணல் நீராகி விடுவதுண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மனம் தளராமல் நமது பாரம்பரிய ஆன்மீக வழிபாடுகள் மூலம் தடைகளை நீக்கி கனவை நனவாக்க முடியும். வீடு கட்டும் முயற்சி பாதியிலேயே நின்று போயிருந்தால் செய்ய வேண்டிய எளிய பரிகார முறைகளை தான் இப்போது பார்க்க போகிறோம். பூமியை தாயாக வணங்கும் வழக்கம் நமது கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. நாம் வாழும் நிலம், நாம் வீடு கட்ட போகும் நிலம், இவை அனைத்தும் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தின் அம்சம். அந்த நிலத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வந்து வழிபடுவது என்பது அந்த நிலத்தின் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நம்முடன் கொண்டு வருவதாக ஐதீகம். இது வெறுமனே ஒரு சடங்கு அல்ல, நமது எண்ணங்களையும் நம்பிக்கையும் அந்த மண்ணின் மூலமாக இந்த பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் ஒரு சக்தி வாய்ந்த தொடர்பு முறையாகும். உங்களுடைய வீடு கட்டும் முயற்சி பாதியிலேயே நின்று போயிருந்தால் இந்த எளிய பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். உங்களுடைய சொந்த நிலத்தில், அதாவது வீடு கட்டும் இடத்தில் இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். இது வீடு கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு புதிய சிகப்பு நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். சிவப்பு நிறம் செவ்வாய் பகவான், முருகன், தைரியம், சக்தி, செழிப்பு மற்றும் சுபத்தன்மையை குறிக்கும். அந்த மண்ணுடன் ₹1 நாணயத்தை சேர்த்து வையுங்கள். ₹1 நாணயம் அல்ல குறையாத செல்வத்தையும் புதிய தொடக்கத்தையும் குறிக்கிறது. மண் மற்றும் நாணயத்தை சிவப்பு துணியில் வைத்து ஒரு சிறு முடிச்சாக கட்டுங்கள். இந்த முடிச்சை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு முன்னால் வைக்கவும். தினமும் காலையில் பூஜை செய்யும் போது இந்த மண் முடிச்சை தொட்டு வணங்கி வீடு கட்டும் தடைகள் நீங்க வேண்டும் என்றும் பணி விரைவிலேயே நிறைவேற வேண்டும் என்றும் மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களால் முடிந்தால் தினமும் சிறிது கற்பூரம் ஏற்றி வழிபடலாம். நாம் வாழும் நிலத்திற்கு ஒரு உயிர் உண்டு. அதிலிருந்து எடுக்கப்படும் மண்ணை வழிபடுவதன் மூலம் அந்த நிலத்தின் சுப சக்தியை நாம் இருக்கிறோம். மனதார ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நாம் வைக்கும் சங்கல்பத்திற்கு அளவற்ற சக்தி உண்டு. இந்த பரிகாரம் உங்களுடைய ஆழ்மனதில் வீடு கட்டும் கனவை மீண்டும் உறுதிப்படுத்த பிரபஞ்ச சக்திகளை உங்களுடைய நோக்கத்திற்காக செயல்பட தூண்டுகிறது. சிவப்பு நிறம் செவ்வாய் கிரகத்திற்கு உரியது. செவ்வாய் பூமிக்கும் கட்டுமானத்திற்கும் காரணமான கிரகம். செவ்வாயின் அருளை பெற இந்த சிவப்பு துணி உதவுகிறது. ₹1 நாணயம் செல்வத்தையும் ஸ்திரத்தன்மையையும் குறிக்கிறது. இது வீடு கட்டுவதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை ஈர்க்க உதவும். தினமும் இந்த முடிச்சை வழிபடுவதன் மூலம் உங்களது நம்பிக்கை வலுப்பெற்று நேர்மறையாற்றல் பெருகும். இதுவே தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடிய வழிவகுக்கும். நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.